வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள பச்சை பயிறு தோசை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நல்லா மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 வகையில் பயிர் முளைக்கட்டி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இன்னும் பார்க்கலன்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிண்டு கமெண்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 முறையில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 1 கப் அளவு பச்சை பயிர் எடுத்து முளைக்கட்டி வச்சுருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். சாப்பாட்டு அரிசி கூட போட்டுக்கலாம். இதை 2 தடவை கழுவிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி பவுலுக்கு நம்ம முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். இதோட ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய அரிசியும் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவு சீரகம், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை பயிறு தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய்ங்கிறது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது பார்க்க இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அரைச்சி மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். இது புளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ ரெடியானால் உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம். மாவு அரைச்சி கையோடு நான் தோசை சுடுறேன். பாருங்கள், தோசை எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தோசையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. முளைக்கட்டினதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ மொறுன்னு நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம மற்ற தோசைகளையும் சுட்டு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னியோட இந்த மொறுன்னு தோசையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முளைக்கட்டின பச்சை பயிறு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்ல மொறுன்னு இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோக்களை பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.